ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's soul name today. 2024 டிசம்பர் 29 கடைசி ஞாயிறு. Today is the last Sunday morning. Today is 29th the month of December the year 2024. இயேசுவின் நாமத்தினால் துதித்துக் கொண்டே புதிய ஆண்டுக்குள் நுழைய கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let us overcome this year by praise and with gratitude. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is நன்றியோடு துதியுங்கள். praise with gratitude. 4 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். I'll be speaking on 4 things. ஒன்று, எங்கேயும். One, in all places. இரண்டாவது, எதற்காகவும். Second, for what reason. மூன்றாவது, எவ்வாறு. How to praise Him. நாலாவது, யாரால். And fourth, by whom. துதிக்கு பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்பமும் அது ஏற்றது. Jesus Christ is fit for praise. Happiness is fit for us. முதலாவது குறிப்பு. As my first point, எங்கேயும் துதிக்கலாம். in all places we can praise Him. சங்கீதம் 150 உண்டு. The book of Psalms, the 150 verse 1. ஆனால் கட்டாயமாக பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி துதிக்க வேண்டும். But we have to praise Him in the holy place. சங்கீதம் 150 உண்டு. The book of Psalms, the 150 verse 1. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள். Praise ye the Lord, praise God in His sanctuary, praise Him in the firmament of His power. வானத்திலும் பூமியிலும் எந்த இடமானாலும், In the heavens, in the world, wherever it may be, எந்த சூழ்நிலையானாலும், in whatever situation, வனாந்தரமானாலும், even in the wilderness, சமுத்திரமானாலும், even in the பூமியின் oceans, கடையாந்திரமானாலும், even on the edges of this world, தொழுது கொண்டு எங்கேயும் துதிக்க முடியும். we can worship Him and praise Him in all places. இரண்டாவது குறிப்பு. As my second point, எதற்காக? for what reason? சங்கீதம் 152. The book of Psalms, the 150 verse 2. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். Praise Him for His mighty acts, praise Him according to His excellent greatness. எதற்காக துதிக்க வேண்டும்? For what reason should we praise Him? இணையற்ற மகத்துவத்திற்காகவும், For the incomparable glory, வல்லமையான செயலுக்காகவும், for the mighty deeds, அவர் யார் for என்பதற்காகவும், who He is, என்ன செய்தார் for என்பதற்காக what He has done in our lives. ஏற்றபடி துதிக்க வேண்டும். We need to praise Him in this manner. மூன்றாவது குறிப்பு. As my third point, எவ்வாறு துதிப்பது? how to praise Him? சங்கீதம் 150 3 5 வரை. The book of Psalms, the 150 verse 3 to 5. எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். Praise Him with the sound of the trumpet, praise Him with the psaltery and harp. தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். Praise Him with the timbrel and dance, praise Him with string instruments and organs. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். Praise Him upon the loud cymbals, praise Him upon the high sounding cymbals. எக்காலம் With the trumpet, வீரமிக்க கட்டளையிடும் இசை கருவியுடன், with the music instrument that is used for commanding, யாழ் செவிக்கு இனிய, with the harp that is sweet for our ears, வீணையுடன், with the lute, இனிமையான மீட்டும் இசையுடன் மாபெரும் அரசனை துதிக்க வேண்டும். with sweet music we need to worship the great King. கவனியுங்கள், Listen, இனிமையான மீட்டும் இசையுடன் மாபெரும் அரசனை ஸ்தோத்தரித்து துதித்து தொழுது கொள்ள வேண்டும். we need to praise and worship the great King with the sweet music. யாரால்? நாலாவது குறிப்பு. As my fourth point, by whom? சுவாசமுள்ள யாவும். All the breathers. சங்கீதம் 156. The book of Psalms, the 150 verse சுவாசமுள்ள 6. யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Let everything that hath breath praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது. During the end of this year, கர்த்தர் ஒருவருக்கே துதியுண்டாக, புகழுண்டாக, தொழுது கொண்டு அந்த அரசனை மகிமைப்படுத்தி புதிய ஆண்டுக்குள் கடந்து போவோம். let us begin the new year by praising the Lord, by praising the great King, and let all the praises be worthy to Him. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus இந்த Christ. பூமியில உம்மை துதித்து புகழ்ந்து தொழுது கொண்டே நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. You give us grace that we can run a good race, we can praise You continuously in this world. அந்த துதி, அந்த புகழ்ச்சி, அந்த தொழுதுகொள்கிற எங்களோட வாழ்க்கையிலே உமக்கு கீழ்ப்படிதலாக, உமக்கு பயப்படுகிற பயமாக, உம்மை கனப்படுத்துகிறதாக
இந்த ஓட்டத்தை ஓட கிருபை செய்வீராக. As we praise you, the great King, let us show obedience in our lives. நிச்சயமாக ஆசீர்வாதங்களை காண பண்ணுவீர். You will make us experience blessings in our lives. Amen. Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.